சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல் நண்பர்கள் நிறைய பேர் ஒரே ஒரு கண்டென்ட்டை வச்சு மல்டிபிள் விதமா நான் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப அதிகமாகவே நம்ம நினைச்சதை விட அதிகமாகவே வருமானம் ஏர்ன் பண்றதுக்கு நல்ல நல்ல ஐடியாஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு யூடியூப் சேனலை வச்சிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா பேரலாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபேஸ்புக்கு கிரியேட் பண்ணணும், பேஜ் கிரியேட் பண்ணிட்டு இந்த யூடியூப்ல இருக்கிற அந்த லாங் வீடியோவோட ஒரு சின்ன கட்டை எடுத்து அதில் வீடியோ போடணும். அதோட ஃபுல் வீடியோ லிங்க் எங்க இருக்கு, என்னோட யூடியூப் சேனல் இருக்கு, அதை நீங்க பார்க்கணும்னு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, அந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டுக்குமே வியூஸ் கொண்டாட முடியும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் உங்களால் வீடியோஸ் போட முடியும். அதுலேயும் ஒரு சின்ன கட்டை போட்டு இதில் ஃபேஸ்புக்கில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு லிங்க்குக்கான ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல இருந்தும் யூடியூபுக்கு உங்களால் வியூஸ் கொண்டாட முடியும். அடுத்து ட்விட்டரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ இந்த ரெண்டுலையும் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்களோ அதே மாதிரி மெத்தடை நீங்கள் அதுல இருந்தும் ஃபாலோ பண்ணி ஈஸியாக உங்களுக்கு யூடியூபுக்கும் கொண்டாட முடியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 4 விதமான இன்கம் ஒரே கண்டென்ட்டை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்துட்டு இன்னொரு வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ பேஸ் பண்ணி இருக்கிற கண்டென்ட்டு. இதே நம்ம போஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கண்டென்ட் இருக்கும்ல, ஏன்னா நம்ம நிறைய கூகுளில் ஏதாவது ஒரு டவுட்டுன்னா தேடுவோம், ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியாவை ஏதாவது ஒரு சர்ச் பண்ணி கூகுளில் தேடுறது இருக்கு. எல்லாமே நம்ம வீடியோ கண்டென்ட்டை வீடியோ பேஸ் பண்ணி மட்டுமே தேட மாட்டோம். ஒரு சில விஷயங்கள் நம்ம போஸ்ட் பேஸ் பண்ணியும் இந்த பேராகிராஃப் மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ஆர்டிக்கலை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். அப்படி இருக்கும்போது அதுக்குன்னு தனியா பார்த்தீங்க அப்படின்னா கூகுள்லயே பிளாகர் ஆப்ஷனும் இருக்கு. அந்த பிளாகர் ஆப்ஷனை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்ப யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருப்பீங்கல்ல, அந்த வீடியோ எப்படி மற்ற 3 பிளாட்ஃபார்ம்லயும் போட்டு எப்படி வியூஸ் இதுல கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இந்த 4 வியூஸோட ஒரே கண்டென்ட்டோட கோர் என்னது, ஒரே விஷயம் தான், ஒரே டாபிக் தான், 4லையுமே ஒரே வீடியோவை போட்டு அதுக்கான லிங்க் தான் பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மாதிரி நீங்கள் கொடுத்து மெயின் லிங்க் எதில் இருக்கு, உங்களுக்கு யூடியூப்ல இருக்கு. எப்படி இதை ஒன்றுக்கு ஒன்று சப்ளை செயின் மாதிரி கோர்த்து கொண்டாந்தீங்க, அதே மாதிரி இந்த 4லையுமே கோர்த்து கொண்டுட்டு போய் நீங்கள் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா பிளாகர்லையும் கொடுக்கலாம். பிளாகர்ல ஒரு போஸ்ட் போடுங்க, இந்த வீடியோ நீங்க எதை பத்தி போட்டீங்களோ அதை பத்தியே பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் நீங்க டைப் பண்ணுங்க. அந்த பிளாகர் போஸ்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இதுலலாம் ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்து இதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் யூடியூப்ல இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்களோ அதே மாதிரி பிளாகர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஷார்ட் வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அது மூலியமா உங்களுக்கு யூடியூபோ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இல்லை ட்விட்டரோ இந்த 4க்குமே கூட வர்றதுக்கு லிங்க் நீங்க அதுலயும் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நீங்க வைக்கிறது மூலியமா ஒரே ஒரு போஸ்ட் தான், கூகுள் சர்ச் தான். அந்த கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாகர்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 4 வீடியோ கண்டென்ட்டுக்கான பிளாட்ஃபார்த்துக்குமே உள்ள வர முடியும். அதே மாதிரி இந்த 4 விதமான கண்டென்ட் பிளாட்ஃபார்த்துல இருந்தும் ஒன்றுக்கு ஒன்று சப்ளை செயின் மாதிரி நீங்க லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஆக மொத்தம் இந்த 5லையுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்க போனாலும் எதை தொட்டாலும் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த சர்க்கிளுக்குள்ளேயே அந்த செயின் மெத்தேடுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்க வைக்க முடியும். இப்படி நீங்க வைக்கிறது மூலியமா உங்களுக்கு இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஏன்னா வீடியோ கண்டென்ட் அப்படிங்கும் போது ரீஜனல் பேஸ் பண்ணி தான், லாங்குவேஜ் பேஸ் பண்ணி நிறைய ரெக்கமெண்ட்ல போகும். ஓகே, இதுவே போஸ்ட் பிளாகிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் அப்படிங்கிறனால உலகத்துல எந்த மூலையில இருந்து கூட யாரு வேணாலும் சர்ச் பண்ணுவாங்க. இதுவும் ரீஜனல் பேஸ் பண்ணி ரெக்கமெண்ட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க தேடுற கண்டென்ட் இப்ப நார்மலா நம்ம கூகுள்ல தேடும்போது இப்ப ஏதாவது ஒரு யூனிக்கான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தேடுறோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற டாபிக் மட்டும் நமக்கு வராது, உலகத்தில் இருக்கிற பல ஏரியாக்கள் இருக்கிற டாபிக்கும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த மாதிரி தான் சப்போஸ் யாராவது வெளிநாடுகள்ல இருந்துட்டு நம்மளோட டாபிக்கை தேடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கூகுள் சர்ச்ல நம்மளோட இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போச்சு அப்படின்னா வெளியில இருந்து கூட நம்மளோட வியூவர்ஸை இந்த பிளாகர் மூலியமா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் பாத்தீங்கன்னா சப்ளை செயின் மூலியமா ஒரு சைட்டுக்கு முதல்ல உள்ள ஆளை வர வைக்கணும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க எல்லாத்துக்குமே ஆளை ஸ்ப்ரெட் பண்றோம். நம்ம இப்படி பண்றது மூலியமா ஒரே ஒரு வியூவை வச்சு பலவிதமான இன்கம் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மூலதனம் அப்படின்னா ஒன்று மட்டும் இல்லாமல் சப்ளை செயின் மாதிரி எல்லாத்தையுமே நம்ம லிங்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால்
இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட இப்போ நீங்கள் பார்க்குற இந்த யூடியூப் சேனலும் சரி, என்கிட்ட இன்னும் ஒரு சில யூடியூப் சேனலெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நல்ல பாப்புலராகவும் நல்ல வியூஸ் வந்த டாப் லெவல் ஒரு யூடியூபாகவே இருந்தது. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால் நான் வந்து சில வருடங்கள் யூடியூப்பை விட்டே விலகிட்டேன். வீடியோஸ் எதுவுமே போடலை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சேனலே ரொம்ப மந்தமாயிடுச்சு. என்கிட்ட இருந்த பிளாகர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போச்சு அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செதஞ்சு போச்சு. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல ப்ரொஃபஷ்னலாக வந்து டொமைன் பை பண்ணி அந்த ப்ரொஃபஷ்னல் டொமைனை வந்து ஆட்சனோட லிங்க் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ என் கைவிட்டு போயிடுச்சு. சொல்லப்போனால் அதுக்கு நான் வச்சிருந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கூட நான் மறந்துட்டேன். அதனால என்னோட பிளாகர் இப்போ என்னாலேயே பார்க்க முடியாத அளவுக்கு எடிட் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி சில தவறுகளெல்லாம் நம்ம என்றைக்குமே பண்ணக்கூடாது. சப்ளை செயின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஏர்னிக்கான ஒரு செயின் ஃபார்மேட்டு நம்ம கிரியேட் பண்ணும்போது அதுக்கான எல்லா விஷயங்களுக்குமே வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம தயாராக வச்சுருக்கணும். அதே மாதிரி அதுக்கான சில செக்யூரிட்டி சிஸ்டத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். எப்படி பார்த்தாலும் ஒரே பிளாட்ஃபாரத்தை ஒரே கண்டென்ட்டை வச்சு 5 விதமான பிளாட்ஃபாரத்தில் நம்ம வந்து வீடியோவோ போஸ்டோ எது போட்டாலும் சரி நமக்கு வந்து சப்ளை செயின் மாதிரி ஒன்றுலேருந்து ஒன்று வியூஸை கொண்டு வந்து இன்கமையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதாவது 1க்கு 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கணக்கில் வந்து நமக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும். இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆகுறீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்ல அட்ராக்டிவான கண்டென்ட் போடுறீங்களோ, அட்ராக்டிவான போஸ்ட் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இது சாத்தியமாகும். ஏன்னா ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது சாத்தியமாகாது. நாம் ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுவோம். ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம முயற்சி பண்ணுற அந்த நம்மளோட கண்டென்ட்டோட வேல்யூவோ போஸ்ட்டோட வேல்யூவோ யூனிக்னஸாக இருக்குது, மற்றவர்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக கிரியேட்டிவாக இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு பிடிச்சிருந்தா அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்க லக்கு. ஏன்னா எல்லாருமே முயற்சி பண்ணுறது பண்ணதான் செய்வாங்க. ஆனால் மக்களோட மனநிலையை படிக்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. யாருக்கு எது பிடிக்கும் எப்போ எது வைரல் ஆகணும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால நாம் பண்ணுற வேலையை எப்பவுமே நம்ம வந்து பிடிச்சி போய் தெளிவாக ப்ராப்பராக பண்ணுவோம். அதுக்கான வேல்யூ நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இதை முயற்சி பண்ணுறதை விட மல்டிபிள் மெத்தடில் முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏதாவது ஒரு பிளாட்ஃபாரத்தில் கூட எப்படியாவது ஒன்று நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே இன்கம் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. இது எல்லாமே வந்து ட்ரை பண்ணினா மட்டும்தான் கிடைக்கும். அதனால் என்னோட வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்க்குறதோட மட்டும் நிறுத்தாதீங்க. உங்களுக்கு எதிலாவது ஆர்வம் இருக்குது, உங்ககிட்ட ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா அதை வெளியே கொண்டு வாங்க. முகம் காட்டி மட்டும் தான் நீங்கள் வீடியோ போடணும் போஸ்ட் போடணும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. உங்களுடைய திறமையை திரைக்கு பின்னால் இருந்து கூட நீங்கள் காட்ட முடியும். அப்படி கூட முன்னேறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு எதையுமே தாமதப்படுத்தாமல் உங்களை நீங்களே தாழ்த்திக்காம எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காம எதையாவது ஒன்று முயற்சி பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறதே நீங்களே புரிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிறதா என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோளும் கருத்தும் கூட. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.